வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளி தொக்கு எப்படி வைக்கலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன், 1/4 கிலோ பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தக்காளியை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியில் உள்ள விதையை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நீங்கள் விதையோடு போடுறீங்கன்னா தக்காளி அதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பாதி வெடித்ததும் வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளியில் பாதி அளவு வெங்காயம் எடுங்க, அப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். தண்ணி எதுவும் ஊற்றலை, அது ஆவியிலே தான் வேகுது. இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் தக்காளி வித்தியாசம் நல்லா தெரியும் பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயிலையும் நம்ம மூடி போட்டு வச்சுருந்ததுனால அந்த ஆவியிலையுமே தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட உப்பு உரப்பு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உரப்பு அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ நான் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வத்தப்பொடி பண்ணிட்டு போட்டாலுமே போதும், இதுக்கு வேறு எதுவும் மசாலாவும் தேவையில்லை. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை திருப்பி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சு இறக்கிக்கிடுவோம். அதுனா மசாலா பச்சை வாடை நல்லா போய் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம். அடுத்த 5 நிமிஷத்தில் நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி கூட தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.